ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரியில் 23லிருந்து தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்களும் அப்பப்போ சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ பிப்ரவரியில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கிரகணம் வேற இருக்குது. அதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய கடக ராசினரு உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது நிறையவே நடக்கும். மற்றற்ற மகிழ்ச்சியோடு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகக்கூடிய நாட்கள் இனி உங்களுக்கு அமைய போகுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சூரியன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அதோடு ஆன்ம பலமானது பெருகும். தடைப்பட்ட பணிகள் எல்லாமே துரிதமாக இனி பிப்ரவரி 23க்கு மேலே நடைபெறும். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த காலமாக விருப்பங்கள்லாம் இருந்தால் தற்போது அது நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். கடன் பிரச்சனைலாம் இருந்தால் முற்றிலும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய சந்திப்பு, அனுசரணை இதெல்லாம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தந்தை வழி உறவுகளிடம் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்துறதா இருந்தால் நடத்தலாம். அதுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸாக இருக்கும். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், பள்ளி மாற்றம் என அவரவர் வயதிற்கேற்ற மாற்றம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும். திருமணம், சுபகாரிய முயற்சிகள் சாதகமாகும். அசையா சொத்து தொடர்பான முயற்சிகள் கூட கைகூடும். அதை விட வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்துகள் கூட கிடைக்கும். சிலருக்கு 2வது குழந்தை கூட பிறக்கும். அதோடு அயல்நாடு செல்ல வீசாவும் கிடைக்கும். வெளிநாட்டு குடியுரிமையும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தேவையான கடன் தொகை உங்களுக்கு கிடைக்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களுடைய கருத்துக்களை மதித்து நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். பிள்ளைகளாலேயும் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடி உடல் நலம் சீராகும். உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள், மாற்றங்கள் இந்த டைம் ஏற்படும். சுமாராக படித்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால் பங்கு சந்தை ஆதாயம் திருப்தி தரும். காதல் முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றியில் முடியும். அதுக்குண்டான சூழ்நிலை இந்த டைம் அமையுது. ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய விருப்பம் உங்களுக்கு நிறைவேறும். சூரிய சந்திர கிரகணம் 2-8 இடங்களில் சம்பவிக்க இருக்கு. கிரகங்கள் தன் கடமையை செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். யாரையும் விட்டு வைப்பதில்லை. மனிதராய் பிறந்தாய் அனைவருக்கும் ஏதாவது ஒரு சோதனை இருக்கதான் செய்யும். இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் விதைத்தாலே இந்த பிப்ரவரி 23க்கு மேலே இனிய நாட்களாக உங்களுக்கு அமையும். அப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கலாம். குடும்ப பொது பிரச்சனையில் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா முடிக்க முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க. அதோடு சேமிப்பு மெயினாக உயரும். தாராளமான தனவரவால் ஆடம்பர செலவில் ஆர்வம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் அரசாங்க ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்திற்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மனசங்கடம், பகை அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல அதிக கவனமாக செயல்பட வேண்டும்.
அரசு அங்கீகாரம் இல்லாத தனியார் நிதி நிறுவனங்களில் உபரி பணத்தை சேமிப்பதை தவிர்க்கணும். பொருளாதாரத்தில் இப்படி முன்ன பின்ன இருக்கும், ஜாக்கிரதையாக பிப்ரவரி 23க்கு பிறகு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொட்டது துளங்கக்கூடிய நாட்கள், அதனால் முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணலாம். மனதில் தெம்பு தைரியே ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்தும். பேச்சை மூலதானமாக கொண்டவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழிலுக்கு அரசின் மானியமானது கிடைக்கும். லாபமானது அதிகரிக்கும். நல்ல தசபுத்தி நடைபெறும். அந்த பட்சத்தில் புதிய தொழில் துவங்கலாம். பழைய கூட்டாளிகள் விலகலாம். திறமையான தொழில் பங்குதாரர்கள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அஷ்டம ராகு ஆதிக்கம் உள்ளதால் முதலீட்டாளர்கள் இயன்றவரை பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்காலிக வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகக்காரங்க பணி நிரந்தரம் ஏற்பட வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவு உண்டாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனை முடிவிற்கு வரும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரையும் பகைக்கக்கூடாது. முன் யோசனை இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உத்தியோகத்தில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதிகார பதவிகள் இந்த பிப்ரவரி 23க்கு மேலே தேடி வரும். கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவம் பதவியும் கொடுக்கும். 2ல் கேது இருக்கு வரை யாரையும் நம்பி ரகசியத்தை பகிரக்கூடாது. கூட்டணி கட்சிகள் நண்பர்கள் உங்களை எப்பொழுது வேண்டுமென்றாலும் கவிழ்த்து விடலாம். ஸோ எதிர்கட்சியினர்களுக்கு சாதகமான காலம். பதவியை தக்க வைக்க ஊராக அலைந்து விரயம் அதிகமாகும். சிலர் விரயம் என்றால் பொருள் விரயம் என்று தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். கௌரவம் குறைந்தாலும் விரயம்தான். ஸோ அந்த மாதிரி சிலது ஏற்பட வாய்ப்பிற்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் பெண்கள் கணவர் மற்றும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கணும். தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் வகையில் ஆதரவு சொத்து கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, பிறந்த வீட்டு சீர் என மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து மகிழ்விக்கும். பொன்பொருள் மெயினாக சேரும். பூமி யோகம் உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு நம்பிக்கையை அதிகரிக்கும். சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்ய நேரும். உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தம்பதிகள் ஒற்றுமை சிறக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் வைத்தியத்தில் சீராகும். குழந்தைகளுடைய கல்வி ஆர்வம் முன்னேற்றம் மன நிம்மதி தரும். குல இஷ்ட தெய்வ வழிபாடு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் சூரிய கிரகணம் நடந்ததில்ல, அதனாலேயும் உங்களுக்கு பலன் இருக்குது. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. என்ன ஓட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடும். அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். யாரை நம்புவது, எந்த காரியத்தை செய்வது, எதில் லாபம் வரும் என்ற நிதானமற்ற நிலை நீடிக்கும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராடுறது நேரும். அதனால் மனசோர்வு மிகும். திட்டமிட்டு செயல் கூட கடைசி நேரத்தில் காலை வாரும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுய கௌரவத்திற்கு கெட்ட பெயர் வராமல் நடந்து கொள்ளணும். ஏல சீட்டு, நகை சீட்டு, வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற பண தொடர்பான விஷயங்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்களுக்கு நோயிலிருந்து முழு நிவாரணம் கூட கிடைக்கும். இது சூரிய கிரகணத்தினால பலன். அதே போல் சந்திர கிரகணம் இனிதான் நடக்க இருக்கு. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் சம்பவிக்க இருக்கு. பேச்ச மூலதனமாக கொண்டவர்கள் வாழ்வாதாரம் உயரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கை துணையால், வேற்று மதத்தினர், வேற்றுமொழி பேசுகளால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உணவு ஒவ்வாமை, அலர்ஜி, கண் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். காரசாரமான விவாதங்கள், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். தெளிவான மன குழப்பமற்ற பேச்சுகளால் குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். அதோடு குடுக்கல் வாங்கல் மற்றும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை. யாரையும் சபிக்கக்கூடாது. யாரிடமும் சாபம் வாங்கக்கூடாது. அடிப்படை வசதிகள் அற்றவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்யுங்க.
எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்தான உணவை சாப்பிட வேண்டும். ஸோ இந்த மாதிரி தாங்க கிரகணத்தினால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.